நான் உமக்கு சாட்சியாக இருப்பேன் என்று உன்னை அர்ப்பணித்தால் போதும். அவர் உன்னை உயர்த்தி உன்னை கனப்படுத்தி சாட்சியாக நிறுத்துகிற ஒரு தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்து அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து விட்டால் போதும். படிப்பின் காரியத்தில், உங்களுடைய வேலை காரியத்தில், உங்களுடைய பிசினஸ் காரியத்தில், உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு வல்லமுள்ள சாட்சிகளாய் நிற்பீர்கள். வேத புஸ்தகத்தில் தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த புறஜாதி ராஜா தரியு என்ன சொல்லுகிறான் பாருங்கள். தானியேலை குறித்து ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம்